நீங்க கீழே வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மேல மாடியில 3வது மாடியில ஒரு வாலிபன் அந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறான். ஆனா அந்த வாலிபன் செய்தியை கேட்டு இருக்கும்போது தூங்கி மாடியிலிருந்து கீழே விழுந்து என்ன பண்றான்னா, அவன் செத்து போயிடறான், அப்படியே இறந்து போயிடறான். இறந்து போன உடனே வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கத்தை நிறுத்திட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து அந்த மனுஷன், அந்த பையனுக்கு உயிர் கொடுக்கிறாரு. அவனுடைய சரீரம் இப்போ உயிரோட எழும்புது. செத்து போன ஒருத்தனை உயிரோட எழுப்பி திரும்ப கொண்டு போய் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த பிரசங்கம் இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ போகும்போதே நமக்கு உற்சாகமா இருக்குது. இந்த பிரசங்கம் நடக்கும் போதே ஒருத்தர், அவ்வளோதான், கால் முடியாத ஒருத்தர் அப்படியே கொண்டு வந்த வீல் சேரை தூக்கிட்டு நிற்கிறாருன்னு வச்சுங்களேன். அடுத்து பண்ற பிரசங்கம் உங்களுக்கு சொல்லாமலே உள்ள போயிடும். அவ்வளோதான், நீங்க அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள யாருமே நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு சாட்சி உங்களுக்குள்ள பெரிய விசுவாசத்தை கொண்டு வரும். இவருக்கு செய்த ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? உயிரோடையே எழுப்பி இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசல் அப்படின்னு சொன்னா, யாருமே விசுவாசிக்க பண்ண முடியாததை, நம்பவே முடியாததை ரொம்ப சுலபமா அந்த சுவிசேஷத்தை கொண்டு போற மாதிரி துரோவாவிலே கர்த்தர் ஒரு கதவை தேவனுடைய பிள்ளைக்காய் திறக்கிறார். ஹல்லேலூயா.